கடகம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் பாவகம். அதாவது சந்திரன் தான் அந்த வீட்டின் அதிபதி. கடகம் ராசியில பிறந்தவங்க எப்பயுமே ஒரு எண்ண அலைகள் கொண்டவர்களாகவே இருப்பாங்க, உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு 15 நாள் சந்தோஷமா இருந்தாங்கன்னா ஒரு 15 நாள் ஏதாவது ஒரு துக்கம், ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு மன வேரியேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு அவங்க கிட்ட. ஹாப்பி அண்ட் சேட் மாறி மாறி நினைவுகள் போய்கிட்டே இருக்கும். இதான் லைஃப். அதே போல பாத்தீங்கன்னாக்க முகத்தில் அடித்தார் போல யாருக்கும் பதில் சொல்லுவாங்க. உடன் இருப்பவர்கள் இவங்களை புகழ்றாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்களோடதான் ரொம்ப கவனமா இருக்கணும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அதுவும் அவங்கதான் இவங்களுக்கு ஆப்பு வைக்கக்கூடியவர்களே என்ன தெரிஞ்சுக்கலாம். நாம அந்த வகையிலையும் இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் தனக்கு மிஞ்சியதுதான் தான தர்மம் என்று கொள்கையுடையவர்கள். ஆனா உதவி செய்வாங்க, அரவணைத்து போவாங்க. ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல், அதாவது உயர்வு தாழ்வு இல்லாமல் மற்றவங்க கிட்ட பழகக்கூடியவர்கள் தான். அதுவும் சொல்ல போனா நம்மளை விட, குறிப்பா அவர்களை விட கொஞ்சம் குறைவான வசதி உள்ள, குறைவான தகுதி உள்ளவர்களோட ரொம்ப க்ளோஸாவே பழகுவாங்க. இவங்களோட கொஞ்சம் வசதி அதிகமா இருக்குன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸையும் கீப் பண்ணுவாங்க. கடகராசியை பொறுத்தவரையிலும் தாய் வழி உறவுகளால அல்லது தாயாரால சில பிரச்சனைகள் இவங்களுக்கு எப்பயுமே இருக்கும். ஒண்ணு தாயாருக்கு உடனால பாதிப்பு, தொந்தரவு, அதை பார்த்துக்கிறது இப்படி இருக்கும். அல்லது தாயாராலேயே திருமண வாழ்க்கையில சில பிரச்சனை, போராட்டங்கள் இப்படியும் இருக்கும்.